நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பெருகும்படி செய்வேன், உங்களை நான் ஸ்தாபிப்பேன், உங்களுக்கு நான் ஒரு வாக்குத்தத்தத்தை நான் தருகிறேன், உங்களுடைய ஃப்யூச்சருக்கு நான் ஒரு ஹோப் தரேன். இப்படி பல விஷயங்கள் அந்த வசனத்துக்குள்ளேருந்து நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். அடுத்தது, முந்தின நிலைமையை காட்டிலும் இனி வரப்போகிறதான நிலைமையில் இன்னும் அதிகமான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு தருவேன், நற்சீரை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்பது தான் இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தம். எனவே முந்தி இருந்ததான சீரை பார்க்கிலும் முந்தி இருந்ததான நன்மைகளையும் பிளஸ்ஸிங்கையும் காட்டிலும் இன்னும் அதிகமான பிளஸ்ஸிங்ஸை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் பேசுகிறார். அதுலேருந்து நம்ம பேசிக்கொண்டே வருகிறோம். அப்போ நம்ம கானாவூர் திருமணத்தில் ஆண்டவராகிய தேவன் தந்ததான திராட்சை ரசம், அந்த குடும்பம் ரெடி பண்ணி வச்சுருந்ததான திராட்சை ரசம், அதை குறித்தெல்லாம் நம்ம பார்த்தோம். முந்தின ரசம் பிந்தின ரசம், அதில் இருக்கிறதான வித்தியாசங்கள் என்ன என்பதெல்லாம் கவனிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வாரங்களில் யாக்கோபை குறித்து மிக அழகாய் தியானிக்க ஆவியானவர் உதவி செய்தார். யாக்கோபினுடைய லைஃப், ஆமென், சோதரன், அவனுடைய முந்தின லைஃப் எப்படி இருந்தது, அதற்பின் அந்த யாப்போக்கு நதிக்கரையில் தேவனோடு கூட அவன் போராடினதுக்கு அப்புறமா அவனுடைய லைஃப் என்னென்ன மாற்றங்கள்லாம் உண்டாயிற்று என்பதையெல்லாம் கவனித்தோம். ஆமென். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுதா? ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம கவனிக்க போகிறோம். இன்றைக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து இன்றையுடைய தியானத்தை நான் ஆரம்பிக்கணும்னு விரும்புகிறேன். அதாவது ஆபிரகாம் மிக முக்கியமான ஒரு கேரக்டர், சோத்திரம். அப்போ ஆபிரகாமுடைய அந்த லைஃப்பை நம்ம எடுப்போமானால் அங்கே சோத்திரம் வாசிக்கையில் இஸ்மவேல் தென் ஐசக். இன்றைக்கி நம்முடைய தியானம் இதுவாக தான் இருக்க போகுது. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு முந்தி, அதாவது ஆபிரகாமுடைய லைஃப்பில் ஃபஸ்ட்டு அவன் ரிசீவ் பண்ணதான பிளஸ்ஸிங் அது இஸ்மவேல். அடுத்து அவன் ரிசீவ் பண்ணதான பிளஸ்ஸிங் ஐசக், ஈசாக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இது ரெண்டுக்கும் இருக்கிறதான காரியங்கள் என்ன என்பதை உங்களோடு கூட நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிக்கலாம். 16:15 ஜெனிசிஸ், ஆதியாகமம் 16:15. ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகாருக்கு பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவள் ஒரு குமாரனை பெற்றால் அவளுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆமென். அங்கிருந்து தான் ஒரு நியூ ஜேர்னியானது ஆரம்பமாகுது. சோதரன், அப்போ இந்த இஸ்மவேலுடைய விஷயங்கள் அல்லது ஆபிரகாம் லைஃப்பில் அவனுக்கு இஸ்மவேல் பிறந்ததான அந்த சூழ்நிலை, அந்த முந்தின லைஃப் அது எப்படிப்பட்டது என்பதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிக்கும்படி நான் அன்பாய் கேட்குறேன். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். ஓகே, படிங்க. சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தார். ஓகே, சோத்திரம். கவனிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்ல விரும்புகிற விஷயம், ஆபிரகாமுடைய அந்த முந்தின லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நான் கோடிட்டு காட்டணும்னு விரும்புகிறேன். 16:2 ஒரு வேளை, எல்லாரும் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை என்னவா இருக்கலாம், இட் வில் ஹேப்பன், மேபி இப்படி ஆகலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், முயற்சி செய்வோம். அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக என் பிரசங்கத்தில் நான் கொடுக்க விரும்புகிறது அதுதான். ஆபிரகாமுடைய அந்த முந்தின லைஃப் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், மேபி, ஒருவேளை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது ஒருவேளை என்கிறதான அந்த வார்த்தை எங்கேயாச்சும் ஆண்டவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரான்னு பார்த்தா எந்த ஒரு இடத்திலும் தேவன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. ஆமென். மனுஷன்தான் அந்த வார்த்தையை என்ன பண்ணுறாங்க, உபயோகப்படுத்துகிறாங்க. சோத்திரம். அப்போ மனுஷன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவதற்கு காரணம் என்னென்னா, உறுதியற்றதான தன்மை, நம்பிக்கையற்றதான நிலை. ஆமென்.
சந்தேகம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நடந்தான் நடக்கட்டும், பார்த்துக்கலாம். ஸ்தோத்திரம், ஆமென். ஒருவேளை இப்படி ஆனால் ஆகட்டும். ஸ்தோத்திரம். அப்போது ஆபிரகாமுடைய அந்த ஃபஸ்ட்டு ஜேர்னி, ஃபஸ்ட்டு லைஃப் எப்படி இருக்குன்னு சொன்னால், அது ஒரு நம்பிக்கைக்கு உரியதா இல்லை, இப்படி தான் என்றதான அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே அவரால் இன்னும் வர முடியல. கர்த்தர் பேசுகிறாரு, வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறாரு, எல்லாம் இருக்குது. ஆனாலும் அவருடைய லைஃப் எப்படி இருக்குன்னா, பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், முயற்சி செய்வோம், ஒருவேளை ஆண்டவர் என் வீட்டை கட்டினா கட்டுட்டோம், சோதரம், ஒருவேளை இது கிடைச்சா கிடைக்கட்டும். இன்றைக்கி நீங்கள் டீப்பாக யோசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், நம்மளுடைய லைஃப்பில் ஒரு நாளைக்கு பல முறை இந்த வார்த்தை என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கு எத்தனை முறை யூஸ் பண்ணுவோன்னு தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. முயற்சிகள் நல்லது, சோத்திரம், ஆமென். அது தவறு அல்ல. ஆனால் தேவன் எங்கேயுமே அதை யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் தேவன், அவருக்கு எல்லாமே என்னது, இட்ஸ் அ பிளான்ட் அண்ட் நிச்சயம். ஏன்னா அவருக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியறது இல்லை. எனவே தான் அவன் முயற்சி செய்கிறான். இன்னும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், தேவன் தந்த வாக்குத்தத்தம் நல்லா கவனிக்கணும். என்ன வாக்குத்தத்தம்? உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். உன் மூலமாக ஒரு சந்ததி எல்லாம் வரும் அப்படின்னா, தட் இஸ் த ப்ராமிஸ் ஃப்ரம் காட். இப்போ ஆபிரகாம் என்ன யோசிக்கிறாரு அல்லது சாரால் என்ன யோசிக்கிறாருன்னா, காட் ஹஸ் கிவன் த ப்ராமிஸ். ஓகே, இப்போ அந்த ப்ராமிஸ் என் லைஃப்பில் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு நான் முயற்சி செய்யணும். அந்த இடத்துக்கு போகிறான் மனுஷன். எனக்கு ஒரு ப்ராமிஸை கர்த்தர் கொடுத்துட்டாரு, அந்த ப்ராமிஸ் என் லைஃப்பில் ஆகணும்னா, நடக்கணும்னா நான் என்ன பண்ணணும், சில முயற்சிகளை நான் செய்யணும். எப்படின்னா, சில முயற்சிகளை செஞ்சு அந்த வாக்குத்தத்தத்தை நான் என்ன பண்ணலாம், ஃபுல்ஃபில் பண்ணிக்கலான்னு சொல்லி மனுஷன் நினைக்கிறான். அங்கே தான் ஒரு பெரிய தவறு நடக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமும் அதை தான் நினைக்கிறாரு. கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அதனால் ஒரு சந்ததியை தருவேன்னு சொல்கிறாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்றாரு. அப்போ ஒருவேளை அந்த வாக்குத்தத்தம் இப்படி நிறைவேறுமோ, அந்த வாக்குத்தத்தத்தை இப்படி நம்ம நிறைவேற்றி கொள்ளலாமா, இதெல்லாம் தான் அவருடைய சிந்தனையும் அவருடைய எண்ணமாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாரும் கொஞ்சம் டீப்பாக யோசிக்கணும். ஆமென். என்னுடைய முந்தின சீர் எப்படி இருக்குது அப்படின்னா, காட் இஸ் வித் மீ, இஸ் ப்ராமிஸ் இஸ் வித் மீ, இல்லையா? அவருடைய சத்தம் என் செவி கேட்குது, ப்ராமிஸ் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, நான் என் நேஷன், என்னுடைய குலம், கோத்திரம், தேசமெல்லாம் விட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் முந்தின சீர். இவ்வளோ பிளஸ்ஸிங்ஸ் என்ன பண்ணுது, இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் வாழ்க்கையில் நிச்சயம் இல்லை. He doesn't know how God is going to fulfill the promise. Amen. அப்போ பல நேரங்களில் we are trying our best to fulfill the God's promise in our life. அந்த முயற்சியில் தான் ரொம்ப இறங்குறோம். கர்த்தர் இந்த வசனம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அப்போ இந்த வசனத்தை நம்ம இப்படி நிறைவேற்றிக்கலாமா, அப்படியெல்லாம் நம்ம யோசித்து முயற்சிகளில் ஈடுபடுகிறோம். எனவே அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள், ஆவியானவர் காட்டின ஒரு வார்த்தை. என்னது, என்ன வார்த்தை சொன்னேன்? ஓப்பனிங் என்ன வார்த்தையை வச்சு பேசின்னு இருக்கிறேன்? ஒருவேளை நடந்தால் நடக்கட்டும், சோதரம். இதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருக்குது. அப்போ இன்றைக்கும் நம்முடைய லைஃப்பில் கூட நீங்கள் புரிந்து கொள்ளணும், சோதரம், வாக்குத்தத்தத்தை தருகிறவர் கர்த்தர், அதை நிறைவேற்றுகிறவர் அவர். ஆமென். ஏன்னா தேவனுடைய ப்ராமிஸை உங்களுடைய சுய முயற்சினால் உங்களால் என்னால் நிறைவேற்றி கொள்ள முடியாது. ஏன்னா அந்த ப்ராமிஸ் நம்முடைய பலனுக்கு உட்பட்டது அல்ல, நம்முடைய ஸ்ட்ரென்த்துக்கு உட்பட்டது அல்ல, நம்முடைய ஃபைனான்ஸுக்கு உட்பட்டது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் தேவன் தருகிற ப்ராமிசஸை நம்முடைய ஃபைனான்ஸை வச்சு, நம்முடைய நாலேஜ் வச்சு, நம்முடைய முயற்சி வச்செல்லாம் என்ன பண்ணிக்க முடியாது, ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. காரணம், இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் காட்.
அவர்கிட்டேருந்து வந்ததான பிளான், அவர்கிட்டேருந்து வந்ததான திட்டம், அவர்கிட்டேருந்து வந்ததான ப்ராமிஸ்னா அதை அவர் மட்டும்தான் நிறைவேற்றி தர முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிறது பாருங்க, 16:6 வாசித்தீங்கன்னா, ஜெனிசிஸ் சாப்டர் 16 verse 6. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஓடி போனாள். ஆமென், ஓடி போனாள். The second word you should understand. Blessing came. இல்லையா? ஆசீர்வாதம் அந்த டென்ட்டுக்குள்ளே வந்தது. இப்போ அந்த ஆசீர்வாதம் இஸ் நாட் ஸ்டே இன்சைட் த டென்ட். ஆமென். ஆசீர்வாதம் என்ன ஆயிடுச்சா? நழுவி போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒருவேளை இதுதான் தெய்வ ப்ராமிஸா, இப்படி தானா அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் இறங்கி அந்த முயற்சி கைக்கூடி வந்து இங்கே என்ன வாசிக்கணும் சொன்னால், அந்த முயற்சி ஆபிரகாமை விட்டு நழுவி போகிறது. அதை அவனால் வைத்து கொள்ள முடியல. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய முயற்சிகளிலே நம்ம கஷ்டப்பட்டும் உழைத்தும் சம்பாதித்தும் சேர்த்து வைக்கிறதான பல விஷயங்கள் நிரந்தரமானவைகள் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஒரு நாள் வந்தது, அது என்ன ஆகிப்போகுது? போயிடுச்சு, அவ்வளோதான். ஸ்தோத்திரம். அப்போ ஒருவேளை அப்படின்றதான வார்த்தையும் நழுவி போகிறது, என்னை விட்டு அகன்று போகிறது, என் கையில் அதை இருத்தி கொள்ள முடியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் 21:14 வாசித்தீங்கன்னா, ஆபிரகாம் அனுப்பிவிட்டான் என்ற வார்த்தை வருது. ஆமென், 21:14 அனுப்பிட்டார், அவ்வளோதான். ஸோ அப்போ நான் என்னதான் என்னுடைய மாம்சத்தில் பிரயாசப்பட்டு பல விஷயங்களை நான் செய்து கொண்டு அது தேவனுடைய திட்டம் அல்லது தேவனுடைய சித்தம் அல்லது இந்த ப்ராமிஸ் நிறைவேறுச்சுன்னா சொன்னாலும் அந்த ப்ராமிஸை ரொம்ப நாள் ஹோல்ட் ஆன் பண்ண முடிவதில்லை. பிகாஸ் அது தேவனுடைய நிறைவேறுதல் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது முந்தின பிளஸ்ஸிங், முந்தின சீர் ஆபிரகாமுடைய லைஃப்பில் இப்படி மாதிரி தான் இருந்துச்சு. ஆமென். கர்த்தரை நம்பி வந்தான், விசுவாசித்தான், விசுவாசத்தை நீதியாலாம் நினச்சாரு, கொண்டாரு, எல்லாம் இருக்குது, கர்த்தர் பேசுகிறாரு. ஆனாலும் அவனுடைய முந்தின சீருடைய பிளஸ்ஸிங் இப்படிப்பட்டதாக தான் இருந்துச்சு. ஆமென். தென் அவருடைய அதுக்கு அடுத்ததான ஸ்டெப் எப்படி இருந்தது, அவருக்கு இருந்ததான பிளஸ்ஸிங் எப்படி இருந்தது, அந்த பிந்தின சீரை கர்த்தர் எப்படி மாற்றினார் என்று சொன்னால், ஜெனிசிஸ் சாப்டர் 17 verse 19 பாருங்க. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். எஸ், யூ ஷுட் அண்டர்லைன் தட் வேர்ட், நிச்சயமா. எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயமா. யார் சொல்றா? தேவன். தேவன் சொல்றார். அப்போ தேவன் என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு? டெஃபினெட்லி, நிச்சயமா. அங்கே என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டுச்சு? ஒருவேளை. அதை யூஸ் பண்ணது யாரு? மேன், இல்லையா? ஹியூமன் பீயிங். அவன் சொல்கிறான் ஒருவேளை. இங்கே கர்த்தர் சொல்கிறாரு நிச்சயமா, டெஃபினெட்லி. ஆமென், ஐ வில் டூ திஸ், நிச்சயமா. அப்போ நிச்சயம், ஒருவேளை நடந்தால் பார்ப்போம் அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கிறவனுக்கு பிந்தின சீராய் கர்த்தர் அவனுடைய எண்ணத்தில் சிந்தனையில் வைக்கிறது என்னன்னா, இல்லை 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 இல்லை, நடந்தால் நடக்கும், நடக்காமல் போனால் போட்டோம், முயற்சி செய்கிறேன், இல்லை, நிச்சயமாய், நிச்சயமா அவள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், நிச்சயம் அப்படின்றார். அப்போ அந்த மாற்றத்துக்கு ஆபிரகாமை கொண்டு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில் இந்த February month first Sunday கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ப்ராமிஸ் பண்ணி இருந்தார்னா, அந்த ப்ராமிஸை நிச்சயமாக தேவன் நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றி கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது அவர் சைடில் இருக்குது. அதை அவர் தான் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நிச்சயம் என்கிறதான வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஒரு வேளை என்கிறதான வார்த்தை என்னிடத்திலிருந்தும் உன்னிடத்திலிருந்தும் வருகிறது.
அப்போ முந்தின சீர் பிந்தின சீர் என்னன்னா, பிந்தின சீரில் கர்த்தர் அவனுக்கு சொல்கிறாரு, நிச்சயமாக காரியங்களை நான் உனக்காய் செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இந்த காலையிலையும் நிச்சயம் என்கிற வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. ஆமென். ஜெபிக்கும் போது ஜெபிங்க, ஆண்டவரே நிச்சயமாக கர்த்தர் எனக்கு நீர் அதை தருவீர், நிச்சயமாக நீர் எனக்கு அதை செய்வீர், நிச்சயமாய் நான் அதை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன். அப்படி ஜெபிங்க. ஆமென், ஹல்லேலூயா. எதனா பண்ணுங்க எனக்கு, அப்படிப்பட்ட ஜெபம் பண்ணவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமானவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருக்கு ஆரம்பம் இல்லை, முடிவு இல்லை. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நீ ஹோட்டலில் போய் சாப்பிட உட்காந்தாலே கேட்குறவங்கிட்ட எதனா எடுத்துனுவாப்பா அப்படியா சொல்கிறோம் இல்லையே? ஆமென். அப்போது ஒரு சர்வர்கிட்ட 100 ரூபா பாக்கெட்டில் வச்சுனே நீ தெம்பா 2 இட்லி எடுத்துனோ ஒரு வடை எடுத்துனுவானா? சோதர். தேவன்கிட்ட போய் உட்காந்துன்னு எதனாலும் செய்யுங்க அப்படின்னா அவர் யோசிச்சுட்டு இவனுக்கு என்ன பண்ணலாம், பலூன் கொடுக்கலாமா, இல்லை பிளாஸ்டிக் பொம்மை கொடுக்கலாமா, இல்லை டெரிபேர் வாங்கி கொடுக்கலாமா, இவனுக்கு என்ன பண்ணலான்னா யோசனை இருப்பார். இல்லை, அவர் உன்னை குறித்து திட்டங்களை வைத்திருக்கிறாரே. தாயின் கருவிலே நீ உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை குறித்ததான பிரம்மாண்டமான திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர்கிட்ட போய் எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கங்களும் திட்டங்களையும் என்னிலே நிறைவேற்றி தாங்க. காரணம் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் நிச்சயமானவைகள். ஆமென். ஸோ அதனால தான் நம்ம என்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது ஆபிரகாமுடைய லைஃப்பில் அந்த 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 என்னது அடுத்த சீர் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு நிச்சயத்தை கர்த்தர் கொண்டு வந்து அவன் இருதயத்தில், அவன் சிந்தனையில் வைக்க ஆரம்பிக்கிறார். 2வது காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கணும். 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 17:5. இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். முந்தின சீர் என்னன்னா அபிராம். அபிராம் என்கிறவனுக்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு இன்னொரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கை நான் வைக்கிறேன். இனிமேல் உன் பேர் எப்படி இருக்கும்? ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவேன். அப்போ முந்தின சீர் என்னையா, அது ஃபெயிலியர் நேமா, இல்லை அது நல்ல பேர் இல்லையோ, அது கெட்ட பேரோ, இல்லை சரியான நட்சத்திரம் இல்லையோ அப்படின்னா இல்லை. அபிராம் உயர்ந்த தகப்பன். என்ன தகப்பன்? அபிராம்னால என்னதான்? உயர்ந்த தகப்பன். அப்போ முற்சீர் ரொம்ப மோசமானதானா? இல்லை, உயர்ந்த தகப்பன். அங்கேருந்து ஆண்டவர் பின்னாடி ஒரு நற்சீரை தரார். என்னன்னா, திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், உயர்ந்த தகப்பன். இப்போ யாரு? You are going to be a father for nations. ஆமென். அப்போ எதாகிலும் செய்யுங்க ஆண்டவரை அப்படின்றவங்கிட்ட, நடந்தால் நடக்கட்டும் அப்படின்றவங்கிட்ட, ஒருவேளை அப்படின்றவங்கிட்ட ஆண்டவர் உட்கார்ந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற போகிற. சோத்திரம். ஆமென். அப்போ உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நோக்கம், திட்டம் இதை தான் அவர் பேசுகிறார். அப்போ முந்தின சீர் அது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் பிந்தின பிளஸ்ஸிங் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக நிச்சயமாக கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இந்த 2026 கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான வாக்குத்தத்தம் என்னன்னா, உன்னுடைய முந்தின சீரை காட்டிலும் நற்சீர் நான் உனக்கு தருவேன். ஆமென். அப்போ 2025 ரொம்ப மோசமாக இல்லை, 2025 நல்லா தான் இருந்துச்சு. ஆமென். அதை காட்டிலும் மேலான காரியங்களை கர்த்தர் தருவார். அப்போ ஏன் பேரை மாத்துறாரு அப்படின்னு சொன்னால், ஆமென், நீ ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும். உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற பிளான், திட்டம் என்ன என்பதை புரிஞ்சுக்கோ. ஆமென். அப்போ எவ்ரி டைம் பீப்புள் கால் ஹிம் ஆபிரகாம் ஆபிரகாம் ஆபிரகாம்னா, அவன் காதலையும் அவன் சிந்தனையில் என்ன வரணும்னா, ஐ எம் கோயிங் டு பி எ ஃபாதர் ஃபார் த நேஷன்ஸ். ஆமென். ஆபிரகாம் அப்படின்னாங்கன்னா, ஓ, நான் ஒரு பெரிய ஜாதிகளுக்கு நான் தகப்பனாக மாற போகிறேன்.
அப்போ எதுக்காக கர்த்தர் பேரை மாத்துறாருன்னா, அந்த பேரை கேட்கும் போதெல்லாம் நான் உன் மேலே வச்சிருக்கிற திட்டம் என்னன்றது உனக்கு ரிமைண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஆமென். அப்போ தேவனுடைய திட்டம் என்ன, அவருடைய பிளான் என்ன என்பதை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியதான கிருபையை கர்த்தர் தருகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நான் ஆபிரகாமை பார்த்து கேட்குறேன், ஆபிரகாமே, கேன் யூ ஏபிள் டு ட்ரை became a father of nation? ஜாதிகளுக்கு தகப்பனா ஆவறதுக்கு நீ முயற்சி செய்ய முடியுமா? உங்ககிட்ட அதுக்கு முயற்சிக்கு எதனா பிளான் இருக்கா? எப்படி மாறுவ, எப்படி ஆகுவ நீ? ஹலோ, நான் பேசுறது புரியுதா? ஆமென். ஒருவேளை அப்படின்னு இருந்தவங்கிட்ட போய் இப்போ நம்ம கேட்டோம்னா, இது எப்படி ஆபிரகாம் பண்ண முடியுமோ? உன்னுடைய சுய பலத்தினால, உன் முயற்சினால தேசங்களுக்கு பிதாவா நீ மாற முடியுமா அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? இல்லை, என்னால் அந்த முயற்சி செய்ய முடியாது. ஆமென். அதுதான். அப்போது நற்சீர் என்ன, அதை தான் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறேன். உன்னால் அந்த இயேசு கிறிஸ்து தயார் பண்ண கிரேப் ஜூஸை தர முடியுமா உன்னால்? மனுஷன் தயார் பண்ணான், அது தீர்ந்துடுச்சு. இப்போ அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு கிரேப் ஜூஸை உண்டாக்குறார், ஒரு ஒயினை உண்டாக்குறார். அந்த ஒயினை உன்னால் உண்டாக்க முடியுமா, என்னால் உண்டாக்க முடியுமா, முயற்சி செய்ய முடியுமா? ஓகே, கம் லெட் அஸ் ட்ரை. மேபி வந்தால் வரட்டும். தண்ணி ஊற்று, எல்லாம் கச்சாடியிலும் தண்ணி ஊற்றுங்க. ஓகே, லெட்ஸ் ப்ரே. மேபி தண்ணி ஒயினாவதா பார்க்கலாம் அப்படின்னு எத்தனை முறை கையை நீட்டி ஜோம் பண்ணியிருந்தாலும் வாட்டராக தான் இருக்க போதை தவிர அது ஒயினா மாற போகிறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். ஆபிரகாம், நீ ஒரு குழந்தையே இல்லாமல் இருக்கிற, நீ எப்படி நேஷனுக்கு தகப்பனா மாற போற? முடியாது. அப்போது நற்சீர் வருது அப்படின்னு சொன்னால், அந்த நற்சீர் கம்ப்ளீட்டாக இட்ஸ் அ காட்ஸ் பிளெஸிங், இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் காட். ஒரு வேளையில் சொல்லாமா, அது ஹியூமனுடைய முயற்சி அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எல்லாரும், உங்களுக்கு ஜாப் இருக்குது, உங்களுக்கு மாத வருமானம் இருக்குது. அந்த ஜாபும் அந்த வருமானத்தை வைத்து கொண்டு நீங்கள் குடும்பத்தில் வாழ்கிறீங்க, குடும்பம் நடத்துகிறீங்க. ஆமென். அந்த பணமானது ஒரு எல்லைக்கு உட்பட்டது, அவ்வளோதான். இந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஐ எம் நாட் ஏபிள் டு பை திஸ். எஸ், அதுதான் உன்னை கொண்டு வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே உட்கார வைக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இதை மீறி ஒரு தேவை ஏற்படும் போது நீ முழங்கால் படிட்டு, ஆண்டவரே ஐ நீட் திஸ், இது என் தேவையாக இருக்குது ஆண்டவரே, பட் ஆனால் நான் இந்த கட்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிறேன், என்னுடைய பொருளாதாரத்தில் இதை வாங்குவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் எதனா ஒரு வழியை திறக்கணும், நீங்கள் எனக்கு எதனா ஒன்று செய்யணும், நீங்கள் ஒரு அற்புதம் செஞ்சால் ஒழிய இதுக்கு வேறு வழி இல்லை ஆண்டவரேன்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆமென், தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது சில காலங்கள் வருது, நான் எதற்காக ஏங்கி கொண்டிருந்தேனோ அதை கர்த்தர் தருகிறார். அதை வாங்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ பல நேரங்களில் மேபி இப்படி இருந்திருக்கலாமோ, மேபி அப்படி இருந்திருக்கலாமோ, எல்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் தேவன் ஒரு திட்டங்களை வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய பிளான் என்ன, அதுக்காக வந்துட்டு பேரை மாத்துறார். ஸ்தோத்திரம். ஆமென். நீ அபிராம் இல்லை, நீ யாரு? ஆபிரகாம். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். 15ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னால், 15ஆம் வசனம் 17-15. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை நீ சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். சாராய் அப்படின்னா தாய், மதர். சாராய், சாராள் சொன்னா ஜாதிகளுக்கு தாய். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த நன்மையை கர்த்தர் முதல்ல தராரு, ப்ராமிஸை கர்த்தர் தராரு.
வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தராரு. உன்னை நான் இப்படி மாற்ற போகிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு அவனை கர்த்தர் தயார் பண்ண ஆரம்பித்தார். ஆமென். 16ஆம் வசனம் படிங்க, 17, 16. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன். எல்லாமே டெஃபினட். தந்தால் தருவேன், ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிப்பேன், அப்படியெல்லாம் இல்லை. நான் ஆசீர்வதிப்பேன், நான் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். எவ்வளோ டெஃபினட்டா இருக்கு பாரு. அதுதான் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நிச்சயம் இல்லாததான வாழ்க்கையில் இருந்ததான ஆபிரகாமையும் சாராளையும் நிச்சயம் என்கிறதான லைஃபுக்குள்ள கர்த்தர் தள்ளிட்டு வந்து இந்த பிளஸ்ஸிங்கை தான் நான் உனக்கு தர போறேன்றார் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை நிச்சயம் இல்லாமல் இருப்பீங்களானா கர்த்தர் நிச்சயத்துக்குரியவர். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நிச்சயமானதை கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. 15ஆம் அதிகாரம் சொல்லுது, அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டதுன்னு சொல்லி 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவன் என்ன பண்ணானா? விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக. அப்போ முந்தின ஆபிரகாம், முந்தின லைஃப் ஸ்டைல் ஆபிரகாம் என்னன்னா, அவன் விசுவாசித்தான் கர்த்தரை. அவன் கர்த்தரை நம்பாமலாம் இல்லை, விசுவாசித்தான். கவனிக்கணும், முந்தின சீர் எப்படிப்பட்டதுன்னா, he believed God. அது ரொம்ப முக்கியம். கர்த்தரை அவன் 100% நம்பி இருந்தான். அதனால தான் வீடு வாசல் நேஷன் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டான். கர்த்தரை நம்பி போகிற இடம் தெரியாமலே வரான். அவ்வளோ ஃபைத் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆனால் அதை காட்டிலும் அடுத்த ஒரு பிளஸ்ஸிங்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார். என்ன தெரியுமா? நாட் ஓன்லி ஃபைத். ஆமென். ஃபெய்த்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவனுக்கு ரெண்டாவது ஒரு நன்மையான சீர் என்ன தெரியுமா? ஆண்டு சொன்னார், நான் உன் கூட உடன்படிக்கை செய்ய போகிறேன். ஆமென், கவனன்ட். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நீ உடன்படிக்கையின் பிள்ளையா, உடன்படிக்கையின் சந்ததியா நீ மாற போகிற. அந்த பிளஸ்ஸிங்கை நான் உனக்கு வைக்கிறேன். இவ்வளோ நாள் நீ உடன்படிக்கைக்கு உரியவன் அல்ல. இவ்வளோ நாள் ஆபிரகாம் எப்படி போயிட்டு இருக்கிறான்? ஆண்டவரும் ஆபிரகாம் எப்படின்னா விசுவாசித்தான், விசுவாசம் இருந்தது. சோத்திரம். ஆமென். ஆனால் செகண்ட் பிளஸ்ஸிங் எப்படி போகுதுன்னு சொன்னால், நீ வெறும் சும்மா என்னை விசுவாசிக்கிறவனா மட்டும் இருக்காத, உன் கூட நான் உடன்படிக்கை செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். உன் சரீரத்தில் அந்த உடன்படிக்கை நான் வைக்க போகிறேன். உன் குடும்பத்தில் பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளையும் என்ன பண்ணி ஆகணும்? விருத்த சேதனம் பண்ணி ஆகணும். இது நானும் நீயும் பண்ணி கொண்ட உடன்படிக்கை. இந்த பூமியில் உன்னுடைய சந்ததியை உடன்படிக்கையின் சந்ததியா, ஆமென், ஹல்லேலூயா, இரத்த சம்பந்தமான சந்ததியா நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்கிற அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்குள்ள கர்த்தர் வைத்தார். ஆமென். அப்போ முந்தின சீர் தேவனை விசுவாசித்து ஓடிக்கொண்டிருந்தவன். இன்றைக்கும் நம்ம எல்லாரும் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். எஸ், நல்லது. கர்த்தரை நம்புகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் நல்லது தான். ஆனால் அடுத்த லெவல் என்ன தெரியுமா? உடன்படிக்கையின் வம்சம், உடன்படிக்கையின் சந்ததி. உன்னோடு என்னோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது புது உடன்படிக்கை. ஆமென். வருகிற ஏற்கனவே நான் பேசிக்கிறேன், பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கைக்கு நான் செய்தி கொடுத்துருக்குறேன். அப்போ பழைய உடன்படிக்கை இருக்குது, புது உடன்படிக்கை இருக்குது. அப்போ இன்றைக்கி நீங்கள் புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ரெட்டிப்பான ஒரு பிளஸ்ஸிங். ஆமென், ஸ்தோத்திரம். என்ன ஆபிரகாம், ஏன் நீ இப்படி பண்ணுற? ஏன் எல்லா பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணுற அப்படின்னு அந்நியன் கேட்டால் ஆபிரகாம் சொல்லுவான், என்னோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. என் கூட மட்டும் இல்லை, என் வம்சம், என் ஜாதி, ஜனம் எல்லாத்துக்குள்ளே கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. நாங்கள் கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை செய்து கொண்டதான ஜனம், அவரால் சூஸ் பண்ணப்பட்டதான, தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது நான் சோசன். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பங்காளி, பார்ட்டேக்கர்ஸ். அவர் கூட நான் யார்? பங்காளி நான். அப்போ இவ்வளோ நாள் அந்த பிளஸ்ஸிங் இல்லை, இவ்வளோ நாள் ஃபெய்த்தில் ஓடிட்டே இருக்குது. அப்பப்போ ஆண்டவர் பேசுகிறாரு. ஆனால் இப்போ ஆபிரகாம் யாருன்னா தேவனும் அவரும் பங்காளிகளாய் மாறுறாங்க.
உறவு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த உறவுக்கு அடையாளம். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவ இன்னைக்கு அந்நிய பாஷை அடையாளம். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் என்பதுக்கு அடையாளம். ஸ்தோத்திரம். அப்போ தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிற அடையாளத்தோடு கூட கர்த்தர் உன்னை என்னை வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ நற்சீர், நான் இதுக்கு மேலே ஒரு பிளஸ்ஸிங்கை நான் தரேன் அப்படின்னா, முந்தினது பிளஸ்ஸிங் தான், ஆனால் பிந்தினது அதை காட்டிலும் ரெட்டிப்பான டபுள் ப்ரொமோஷன் பிளஸ்ஸிங்கை கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். சோதர். அப்போ ஃபெய்த்தில் இருந்து அவன் இப்போ எங்கே வரான்? கவனன்ட்டுக்குள்ளே வரான். சொல்லுங்கள். உடன்படிக்கைக்கு உரியவனாய் கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோதர். அவனை அழைத்து அவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டார். அடுத்தது நான் சொல்ல பாருங்க, அடுத்த பிளஸ்ஸிங் எப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்னு சொன்னால், காத்திருக்கிற அந்த காலம் என்கிறதான ஒரு சூழ்நிலை அவனுடைய முந்தின சீர். ஆபிரகாமுடைய முந்தின சீர் எப்படிப்பட்டது? எத்தனை வருஷம்? 25 இயர்ஸ், 25 ஆண்டுகள் காத்திருக்கிற ஒரு நபர் அவன். அப்போ 25 வருஷமா ஒருத்தன் ஒரு விஷயத்துக்காய் காத்திருக்கிறான்னு சொன்னா, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் ஹி ஹாவ். நமக்கு இருக்குமா அவ்வளோ விசுவாசம்? இருக்காது. அப்போ 25 வருஷம் தேவன் அவன் என்ன பண்ணுறான்? விசுவாசிக்கிறான். சரீர முயற்சியெல்லாம் ஒன்றும் எடுபட மாட்டேங்குது. 25 வருஷம் விசுவாசத்தில் இருக்கிறவன், காத்திருக்கிறவன் ஒரு காரியத்துக்காய். இப்போது நற்சீரை கர்த்தர் தந்தார். என்ன தெரியுமா? ஒரு நாள் வந்த பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, காத்திருப்பு என்கிறதான இடத்துலேருந்து நவுத்தி கொண்டு வந்து அவனை பெற்றுக்கொள்ளுகிறவனாய் கர்த்தர் மாற்றினார். ஒரு வழியில் சொல்லாமா? ஆமென். அப்போ நற்சீர் என்னங்க? முந்தின சீர் என்னங்க? உனக்குள்ளே இருந்து ஒரு ஜாதியை நான் உண்டாக்குவேன், நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதெல்லாம் எனக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டது, அது எல்லாம் என்னுடைய முந்தின சீர். ஆனால் இப்போது எனக்கு என்ன தெரியுமா? என்னை எங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறான்னு சொன்னால், பெற்றுக்கொள்ளுகிறவனா, ரிசீவ் பண்ணுறவனா கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ என் லைஃப்பில் ஒரு பீரியட் இருந்தது. என்ன பீரியடுனா? காத்திருக்கிறதான பீரியட். ஆமென். வாஞ்சிக்கிறதான பீரியட். ஒன்றை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காய் முயற்சி எடுத்ததான பீரியட். தேவனுடைய வாக்குத்தத்தம் இந்த வழியில் நிறைவேறுமா என்று சொல்லி அதற்காய் பாடுபட்டதான பீரியட். யாக்கோபை பார்த்தோம்ல, அவன் சொன்னான் 20 இயர்ஸ். அவன் சொல்கிறான் 20 வருஷம் லாபான் ஆகிய உங்ககிட்ட நான் வேலை பார்த்தேன். அப்போ 20 இயர்ஸ், லாங் இயர்ஸ். அப்போ எல்லாமே ஒரு லாங் இயர்ஸாக தான் இருக்குது. இன்றைக்கி கண்ணை மூடி தூங்கினவொடனே அடுத்த நாள் வேறு மாதிரி மாறிச்சு இல்லை. எல்லாருடைய கஷ்டங்களும் வேதனைகள் எல்லாம் எடுத்தீங்கன்னா அவருடைய காத்திருப்புகள் எல்லாம் ரொம்ப காலம் இருக்குது. அந்த காத்திருப்புகள் எல்லாம் முடியும் பொழுது கர்த்தர் அவனை அங்கேருந்து ஒரு பிளஸ்ஸிங்குள்ளே கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அந்த பிளஸ்ஸிங் என்னன்னா, இவ்வளோ காலங்கள் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தியோ, எதற்காக உழைத்தையோ, எதற்காக பிரயாசப்பட்டியோ, இந்த வழியில் அந்த வழியில் எப்படின்னா அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தியோ, அதை நான் உனக்கு இப்போ தரேன், இலவசமாக தரேன், ஃப்ரீயாக நான் தரேன், நீ உழைக்காமல் நான் உனக்கு தரேன். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நற்சீர். ஸ்தோத்திரம். ஆமென். இன்றைக்கி எல்லாரும் நீங்கள் உழைக்கிறீங்க, பாடுபடுறீங்க, கஷ்டப்படுறீங்க, நாள்தோறும் ஓடுறீங்க, ஓடியாறீங்க, உங்களுடைய அலைச்சல்கள். ஸ்தோத்திரம். இது எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ இதுக்கு வேண்டியதான பலனை தருகிறதான கர்த்தர் அவர். ஆமென். நன்மையும் கிருபையும் உன்னை என்ன பண்ணுமா? பின்தொடரும். இட் வில் ஃபாலோ யூ. எது குட்னஸ் அண்ட் கிரேஸ், மர்சி எல்லாம் என்ன பண்ணுமா? உன்னை பின்தொடர்ந்து வரும். ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்டதான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறதான தேவன் அவர். அப்போ ஆபிரகாம் வாழ்க்கையிலையும் சாராள் வாழ்க்கையிலையும் காத்திருந்ததான லைஃபுக்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். ஸ்தோத்திரம். அவங்க சொன்னாங்க, இனிமேல்ட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது, முயற்சிக்கே இங்கே வழி இல்லை.
சோத்திரம். ஆமென். அந்த காலம் வந்தபோது கர்த்தர் இலவசமாய், ஆமென், ஹல்லேலூயா, அவர் நிச்சயமானு சொன்னார்ல, அந்த நிச்சயம் வந்து கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், சோத்திரம். நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கிரகித்து கொள்ளணும். அவைகளை தியானம் பண்ணுங்க, ஜெபிங்க. நிச்சயமாக உனக்கு இந்த வருஷத்தில் ஒரு புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள், பெட்டர் தென் லாஸ்ட் இயர். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக செய்ய வல்லவர். காரணம், இது அவருடைய ப்ராமிஸ். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போது தாத்தாவாயிட்டார், பாட்டியாக ஆகிப்போச்சு அந்த அம்மா. இப்போ ஈசாக்கு பிறந்துட்டான். இப்போ ஒரு நியூ பிளஸ்ஸிங். ஏன்னா நான் காத்திருந்ததை என் கையில் என்ன பண்ணிட்டேன், தந்துட்டேன். இப்போ நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவன் எல்லாருக்கும் என்ன பண்ணானா, பெரிய விருந்து பண்ணான். அந்த வார்த்தையெல்லாம் வரும். ஏன்னா ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணாங்க. சரி, இதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஆபிரகாம் தப்புன்னு செத்து போனானா? இல்லை. அவனுடைய தேவன் தந்த பிளஸ்ஸிங் எப்படி இருந்ததுன்னா, ஆஃப்டர் ஐசக் பார்ன் ஆபிரகாம் lived 75 years in this world. ஆமென். 75 வருஷம் அவன் வாழ கர்த்தர் பலன் தந்திருந்தார். அப்போ ஆபிரகாமுடைய ஜென்ரேஷன் பாருங்க, 75 இயர்ஸ் அவன் வாழ்ந்து 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க பிரதர். 25:7 ஜெனிசிஸ். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். 175 வருஷம். 100 வயசுல ஈசாக்கு பிறந்தான். கர்த்தர் அந்த பிளஸ்ஸிங்கை தந்தார். ஆரம்ப 75 இயர்ஸ் தேவன் தந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க, அதோடு கூட வாழ கர்த்தர் உதவி செய்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் காட்ஸ் பிளஸ்ஸிங். ஆமென். அதனால் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். இதை இந்த காதில் கேட்டு இந்த காதில் வாங்கிவிட்டு அதுக்கமாக வெளியே போயிட்டு பார்க்கலாம், நன்தான் நடக்கட்டோன்னா சோதரம். ஆமென். செஞ்சா செய்யுங்க. நான் கேட்டதையும் தான், கேட்காதையும் தான், இந்த இந்த இதெல்லாம் வரக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நீர் என் மீது வைத்திருக்கிற நற்சீர், ஆமென், அது எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், சோதரம். அதனால் நான் அறியாதனாய் இருந்த காலம் உண்டு, நான் உம்மை அறிந்தவனாய் வந்த ஒரு காலம் உண்டு. ஆமென். அதன் பின் என்னை நீர் உடன்படிக்கையின் பிள்ளையாய் மாற்றி, ஆமென், உன்னுடைய பையனா உன்னுடைய பொண்ணா என்னை மாற்றிருக்கிறீர். ஆமென். அந்த உறவுக்குள்ளே வைத்திருக்கிறீர். நீ தருகிறதான நன்மையும் கிருபையும் எனக்குள்ளே உண்டாகணும். அது உன்னுடைய ஜபமாக இருக்கணும். ஆமென். அதனால் யங்ஸ்டர்ஸ், பெரியவங்க எல்லாரும் அந்த ஜபத்தை ஏறிடுங்க. நிச்சயமாக இந்த வருஷத்தில் கர்த்தர் அப்படிப்பட்டதான நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். நாம் ஜெபம் பண்ணலாம். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் நீரே
ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம்.